ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் 16. நிஷாந்தியின் அழைப்பை துண்டித்து விட்டு தன் தாய் சகுந்தலாவை சமாதானம் செய்ய அவர் பின்னாலேயே ஓடினான் பார்த்திபன். அம்மா அம்மா, என்ன இது? எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க? அவரோ அவன் எதிர்பார்க்காத செயலை செய்ய ஆரம்பித்தார். கண்ணீர் சிரிந்தி மூக்கை உறிஞ்ச பதறிவிட்டான் பார்த்திபன். அம்மா ப்ளீஸ்மா, எதுக்கு அழறீங்க? நிஷா கிட்ட பேசினது அவ்வளவு தப்பா? நீங்க பார்த்து முடிச்சு வச்ச பொண்ணுதானேம்மா? அவன் முகத்தில் அவ்வளவு கலவரம். அவனை திரும்பி ஒரு பார்வை முறைத்தவர். யாரு இல்லைன்னு சொன்னா, ஆனா ஒரே நாள்ல அப்பா அம்மா தேவையில்லாம போயிட்டோம் இல்ல என்றார். ஐயோயோ அம்மா, நான் எப்போ அப்படி சொன்னேன்? சரி நீ சொல்லு, என்கிட்ட இப்படி எப்போ கடைசியாக சிரிச்சு பேசினன்னு? விழித்தான் பார்த்திபன். அம்மா, அது வேலை விஷயமா? போய் சொல்லாதடா. அவர் பார்வையில் தலை குனிந்தவன். சரிம்மா, நான் ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட உட்காந்து பேசினாதான் கல்யாணம் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அதனால தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்போ என்னன்னா அந்த பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நான் எப்போடா அப்படி சொன்னேன்? தன் கையில் இருந்த கரண்டியை வேகமாக சமையல் மேடையின் மேல் போட்டார். அம்மா, சத்தியமாக எனக்கு புரியல. அட மக்கு பயலே, நீ எல்லாம் எப்படிடா போலீஸான? அவன் அப்பா பரந்தாமன் அங்கே வந்தார். திரும்பி அவரை முறைத்தவன். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே ஆஜராகிறீங்க என்றான் கோபமாக. தன் தோள்களை குலுக்கியவர். சரி ஓகே, என் பொண்டாட்டியை எப்படி மழை இருக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும். அதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, நான் குளிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டார். தலையில் அடித்து கொண்டவன், இவர் வேற நேரங்கெட்ட நேரத்தில் என்று புலம்பினான். இன்னும் மூக்கை உறிஞ்சி கொண்டிருந்த தன் அம்மாவின் தோலை பிடித்து கெஞ்ச ஆரம்பித்தான். அம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. தெரியும்டா, இனிமே நாங்கள் பண்ணுறதெல்லாம் உனக்கு சரியாக இருக்காது தான். அட கடவுளே, இது என்ன பிரச்சனை என்று தலையில் கை வைத்து கொண்டவனுக்கு அவசரமாக இயற்கை உபாதை வேறு அழைத்தது. காலையில் எழுந்ததிலிருந்து பஞ்சாயத்தே சரியா இருக்கு, இதில் எங்க காலை கடன்களை முடிக்க? தனக்குள் சலித்து கொண்டவன் அவசரமாக கழிவறையை நோக்கி ஓடினான். நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சும் கண்டுக்காம போற இல்லை? சகுந்தலாவின் குரலில் எதே என்று விழி பிதுங்கி நின்று விட்டான். சரி, முதலில் நம் வேலையை முடித்துவிட்டு அப்புறமாக பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டான். திரும்பி வந்து காஃபியை பார்க்க அது ஆறி போய் ஏடு கட்டி இருந்தது. எடுத்து கொண்டு சென்று தன் அம்மாவிடம் வந்தவன், அம்மா சூடு ஆறிடுச்சு, சூடு பண்ணி கொடுங்க என்றான். ஏன், இதுக்கெல்லாம் உன்னோட வருங்கால பொண்டாட்டி வரமாட்டாளா? அம்மா, இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா என்றான் பாவமாக முகத்தை வைத்து. அதற்குள் குளித்து விட்டு வந்த பரந்தாமன் ஏளன சிரிப்போடு அவனை பார்த்து விட்டு சென்றார். பேசாம இவர் ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாமோ என்று இப்போதுதான் அவனுக்கு தோன்றியது. இல்லை என்றால் 32 வருஷம் தன் அம்மாவோடு அவரால் குப்பை கொட்டியிருக்க முடியுமா? ஞானம் கொஞ்சம் தாமதமாக வர மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். அவனே ஒரு பாத்திரம் எடுத்து அதில் காஃபியை வைத்து சூடாக்கி எடுத்து குடித்து கொண்டே தன் தந்தையிடம் வந்தான். அப்பா. அவரோ கண்டுகொள்ளவில்லை. ரொம்ப பண்ணாதீங்கப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவனை பார்த்து கிண்டலாக சிரித்தார். ஆனாலும் கல்யாண லைஃப் இவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சேப்பா. நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணடான்னு சொன்னப்பவே எல்லாம் ஏதோ பெரிய பாசத்தில் சொல்கிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு என்னையும் இதில் கோத்து விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா நான். நல்லா என்னை மாட்டி விட்டுட்டீங்கல்ல என்றான் கோபமாக. இன்னும் உரக்க சிரித்தார் அவர். அதில் கோபம் கொண்டவன் அவர் இஸ்திரி செய்து வைத்திருந்த சட்டையை எடுத்து பீரோவின் மேல் வைத்து விட்டான். அட வளர்ந்து கெட்டவனே, ஏண்டா இப்படி பண்ணுற? என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்க இல்லை? இப்போ இந்த சட்டையை எப்படி எடுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். பார்த்தீங்களா, இப்போவே நான் வருத்தப்பட்ட கண்டுக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட எப்படியெல்லாம் வம்பு பண்ணுறான். நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசி காலத்தில் இவன் நமக்கு கஞ்சி கூட ஊற்ற மாட்டான். உங்களோட சம்பளத்தில் கொஞ்சம் எடுத்து தனியாக சேர்த்து வைங்க. நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பேசாமல் நம்ம முதியோர் இல்லத்துக்கு போயிடலாம். நெஞ்சில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டான் பார்த்திபன். காலையில் எழுந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசினது அவ்வளவு பெரிய குத்தமாடா என்ற ரீதியில் தன் தாயையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்து பேந்த விழித்து கொண்டிருந்தான். சரி விடு சக்கு, அவன் சந்தோஷமாக இருந்தால் நமக்கும் சந்தோஷந்தானே. அதுக்கு தானே இத்தனை வருஷமாக தேடி தேடி ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம் என்றார் பரந்தாமன் மனைவியிடம் சமாதானமாக. நான் ஒன்றும் அவனை சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலையே, நம்மளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு தானே சொல்கிறேன். திரும்பி தன் மகனை ஒரு பார்வை பார்த்தவர், இப்போ என்ன, அவன் உன்னை என்ன பார்த்துக்கணும் சொல்லு என்றார்.
சகுந்தலா பதில் கூறாமல் சென்றுவிட மகனின் அருகில் வந்தார். டேய் மகனே, பயப்படாத. பாதி சமாதானம் பண்ணிட்டேன், மீதியும் சமாதானம் பண்ணிடுவேன். ஆனால் அந்த சட்டையை மட்டும் எடுத்து கொடுத்துடுடா. மூட்டு வழியில் ஸ்டூல் மேரையெல்லாம் ஏறி எடுக்க முடியாதுடா. என் தங்கம் இல்லை என்று அவன் கன்னம் வழித்து கொஞ்சம் விட்டு மனைவியின் பின்னாலேயே சென்றார். அவர் செயலில் அவன் உதட்டில் புன்னகை பூத்தது. பேண்டை மட்டும் அணிந்து கொண்டு சட்டை இல்லாமல் சென்ற அவரை பார்த்தவுடன் சிரிப்பும் வேறு வந்து தொலைத்தது. சிரித்து கொண்டே பீரோவின் மேல் இருந்த சட்டையை எடுத்து கட்டிலின் மேல் வைத்துவிட்டு அவர்கள் பின்னாலேயே சென்றான் பார்த்திபன். இப்போ என்ன, நீ ஏதோ வீட்டுக்கு சாமாயெல்லாம் வாங்கணும்னு சொன்னியே, அதையெல்லாம் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவனுக்கு நம்ம மேலே பாசம் இருக்குன்னு ஒத்துக்குவியா என்றவரை இடுப்பில் கையை வைத்து ஏகத்துக்கும் முறைத்தார் சகுந்தலா. எதுக்கு இப்போ என்ன முறைக்கிற? பின்ன என்ன, உங்ககிட்ட கொடுத்த வேலையை செய்யாமல் ஏய்க்க பார்க்குறீங்களா? அடிப்பாவி, கண்டுபிடிச்சிட்டாளே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு மனைவியை கண்டு அசடு வடிந்தார் அவர். அடப்பாவி என்று தனக்குள் சொல்லி கொண்டான் பார்த்திபன். நம்ம பிரச்சனையை சரி பண்ணுற சாக்கில் இந்த ஆள் அவர் வேலையை நம்ம தலையில் கட்ட பார்க்குறார் பாத்தியா? இந்த மாதிரி சாமர்த்தியம் எல்லாம் நமக்கு வர மாட்டேங்குதே. எப்போ இப்படியெல்லாம் ட்ரெயின் ஆகுறது? ஒரு வேளை கல்யாணமானா இந்த டேலண்ட் எல்லாம் வருமோ? சீரியஸாகவே யோசிக்க ஆரம்பித்திருந்தான் பார்த்திபன். சரி சரி, இப்போ அது வேண்டாம்னா வேற என்ன பண்ணலாம்? அவன் என்ன செஞ்சா உன்னோட கோபம் குறையும், அது சொல்லு. பாவம் இல்லை நம்ம பையன் என்று தன் மனைவியின் தோள் தொட்டு கெஞ்சலாக கேட்க, சரி உங்களுக்காக நான் இறங்கி வரேன், அவனை ஒன்று செய்ய சொல்லுங்க என்றார். அதில் தன்னிலை அடைந்தவன், அப்பாடா பிரச்சனை சால்வ் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அம்மாவின் அருகில் சென்றான். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறம்மா என்றான். 10 மணிக்கு என் கூட கோயிலுக்கு வா. ஐயோயோ அலறினான் பார்த்திபன். செத்தாண்டா சேகர் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு மகனை பாவமாக பார்த்து விட்டு சென்று அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார் பரந்தாமன். என்னடா, முடியுமா முடியாதா? முடியாதில்ல, எனக்கு தெரியும், நீ நான் கேட்கறது செய்ய மாட்டேன் என்று மறுபடியும் அவர் ஆரம்பிக்க வேகமாக தந்தையின் அருகில் வந்தான். அப்பா என்னப்பா இது? போனா போகுது, ஒரு நாள் போயிட்டு வந்துடுடா. அப்பா முக்கியமான கேஸ்பா, நான் சீக்கிரம் போகணும். இன்பா சார் ஃபோன் பண்ணிடுவார். இவங்க கோயிலுக்கு போனால் மினிமம் 1 மணி நேரமாச்சும் இழுத்துடுவாங்கப்பா. அப்போது அங்கே டைனிங் டேபிளில் இருந்த சகுந்தலாவின் செல்போன் ஒலிக்க இருவரும் யார் என்று பார்த்தனர். பார்த்திபனின் அக்கா பானுமதி அழைக்க, டேய் போச்சு என்றார் பரந்தாமன். அவனுக்குள்ளும் பயம் ஏற்பட்டது. அவசரமாக அதனை சைலண்டில் போர்த்தான் பார்த்திபன். உங்க அம்மா ஏதோ கொஞ்சம் கோபமாக இருக்கா, இவகிட்ட பேசினா இவ இன்னும் அவளை ஏற்றி விட்டுடுவா. இன்னைக்கு உன் பாடு அதோ கதிதான் என்று பயமுறுத்தினார். ஏன்பா பயமுறுத்துறீங்க? ஏன், உனக்கு அவளை பற்றி தெரியாம தான் அவ்வளோ அவசரமாக சைலண்டில் போட்டியா? அப்பா சினிங்கினான் அவன். சரி விடு, போனா போகுதுடா, ஒரு நாள் அவ கூட போயிட்டு வந்துடேன், அவளும் பாவம் இல்லை. அவன் நாடியில் கை வைத்து கெஞ்சினார். வேறு வழியின்றி சரிப்பா என்று ஒத்துக்கொண்டான். நிம்மதி பெருமூச்சு ஒன்றை விட்டு அவர் சாப்பிடுவதை தொடர்ந்தார். அங்கே வந்த சகுந்தலா, என் ஃபோன் அடித்த மாதிரி இருந்துச்சு என்று கேட்டார். இல்லைம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லையே என்று சமாளித்த பார்த்திபன். சரிம்மா, நான் குளிச்சுட்டு வரேன், சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்றான். அவர் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. நிஜமாவாடா சொல்ற என்றார் நம்பாமல். அவர் அருகில் வந்து அவர் கன்னம் பற்றி கூறினான். என் செல்ல அம்மாவுக்காக வரேன், போதுமா என்று சொல்லி சிரித்தான். அவன் கையை பற்றி அழுத்தமாக அதில் முத்தம் பதித்தார் சகுந்தலா. அவனும் தன் அம்மாவின் கன்னம் கிள்ளி கொஞ்சம் விட்டு குளிக்கச் சென்றான். கோயிலில் பைக்கை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு இருவரும் உள்ளே நுழைந்த போது, அம்மா நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருங்க, நான் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு வரேன் என்றான். அதெல்லாம் வேண்டாம். என்னது வேண்டாமா? அதிசயமா இருக்கே என்று சொல்லிவிட்டு ஆராய்ச்சியாக தன் அம்மாவை பார்த்தான். ரொம்ப யோசிக்காத, வா பேசாம என்றார். சரிம்மா இருங்க, இன்பா சாருக்கு ஃபோன் பண்ணி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அவர் அவனை நம்பாமல் பார்க்க, அம்மா நம்புங்கம்மா, கண்டிப்பாக ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். உள்ளே வந்துட்டா அப்புறம் ஃபோன் பேசக்கூடாதில்ல. சரி சீக்கிரம் வந்துடு என்றவர் அவரே அவனுடைய பேண்ட் பாக்கெட்டிற்குள் கையை விட்டு அவனுடைய பைக் சாவியை கையோடு எடுத்து சென்றார். திகைத்து போய் தம் அம்மாவை பார்த்தவன், இந்த அம்மாவுக்கு தான் நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கை என்று சொல்லி கொண்டவன், அது சரி நம்ம ஹிஸ்ட்ரி அப்படி என்று நொந்து கொண்டான். ஓரமாக சென்று நின்று இன்பரசனை அழைக்க முயற்சிக்கும் போது பரமசிவம் கோயிலில் இருந்து வெளியில் வந்தார். இவர் என்ன எங்க பண்றாரு என்று யோசித்தவாறே பார்க்க அவரோடு வந்தான் வீரா. அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.